நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தஞ்சை முரளி. நம்ம இப்போ எங்கே இருக்கு அப்படின்னாக்க தமிழரசு திருமண மண்டபத்தில் இருக்கோம். அங்கே இன்னைக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2 நாளைக்கு ஒரு கல்வி கண்காட்சி அந்த கல்வி கண்காட்சியில் இப்போ நம்ம இருக்கிறோம். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இங்கே ஒரு கல்வி கண்காட்சி நடந்துகிட்டு இருக்கு. அந்த கல்வி கண்காட்சியில் இப்போ நம்ம இருக்கிறோம். இதை தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய அனைத்து பேரும் பயன்படுத்திங்க. நம்ம தஞ்சை முரளி யூடியூப் சேனல் சார்பாக இந்த 2 நாள் கல்வி கண்காட்சி எல்லா ஸ்டூடெண்ட்டும் பயன்படுத்தி அவங்கவுங்க என்ன படிக்க நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் பயன்படுத்தி படிக்கணும்னு நான் கூட கேட்டுக்கிறேன். இப்போ நம்ம உள்ளுக்குள்ளே போகிறோம். உள்ளுக்குள்ளே மேயர் சன் ராமநாதன் வந்திருக்காரு. நம்ம தஞ்சாவூர் எம்எல்ஏ டிகேஜி நீலமேகம் வந்திருக்காரு. அப்புறம் கல்வி தந்தைகள் நிறைய பேர் வந்திருக்காங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்புறம் மாஸ் கம்ப்யூட்டர் சார்பாக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் பார்ப்போம். உள்ள நம்ம தொடர்ந்து கண்டனுக்குள்ள போவோம். ஏன் கூட சேர்ந்து நீங்கள் வாங்க. அன்புடன் தஞ்சை முரளி. கல்வி கண்காட்சியில் இப்போ பயங்கர கூட்டமாக இருக்கு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸு பேரண்ட்ஸ் எல்லாருமே இப்போ ஃபுல்லாக நிற்கிறாங்க. தஞ்சை மாநகராட்சி மேயர் சன் ராமநாதன் அவர்களும் எம்எல்ஏ டிகேஜி நீலமேகம் அவர்களும் சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. அதான் பார்த்துட்டு இருக்கோம். சொல்லுங்க சார். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ இருக்கிற இடம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழரசு கல்யாண மண்டபம். இங்கே பார்த்தீங்கன்னா கல்வி கண்காட்சி மிக சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. 26, 27 2 தினங்களுக்கு இங்கே கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட கல்லூரிகள், அதே மாதிரி 10க்கும் 15க்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்களுக்கு மூலியமாக இங்கே கேப் மாதிரி போட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு நெக்ஸ்ட் அவங்க 12th முடிச்சதுக்கப்புறம் அடுத்தது என்ன அப்படிங்கிற அவங்க லைஃபுக்கு நெக்ஸ்ட் எப்படிங்கிற டீட்டெயிலுக்கு அவங்களுக்கான வழிகாட்டுதல் இங்கே கொடுத்துட்ருக்காங்க. நிறையா பேராசிரியர்கள் நிறையா பேர் இங்கே வந்திருக்காங்க. நிறைய சிறப்பு இதெல்லாம் இங்கே சொற்பொழிவுலாம் இந்த டீட்டெயிலாக ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ நம்ம நிறுவனம் பார்த்தீங்கன்னா மாஸ் கம்ப்யூட்டர் நம்ம தஞ்சாவூர் ரகுமான் நகரில் இருக்கோம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்ச கம்மி ரேட்டில் பார்த்தீங்கன்னா லேப்டாப்ஸு அதுமாதிரி சிஸ்டம்ஸ் இதெல்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஃபுல் செட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8500 வரும் வித் 2 இயர் வாரண்டியோட. இந்த லேப்டாப் பேர் இப்போ பிராண்டு பார்த்தீங்கன்னா அவிட்டா லேப்டாப். இது உங்களுக்கு இது ரேட் உங்களுக்கு 21,000 வருது. 3 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேலே நம்ம சைடில் வேறு ஏதாவது நமக்கு ஃப்ரீ சர்வீசஸ் இது மாதிரி கேப்பும் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தேங்க்யூ. நான் சுதர்சன் இன்ஜினியரிங் காலேஜ்லேருந்து பேசுகிறோம். என் பேர் சரண்யா, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இசி டிபார்ட்மெண்ட். ஸோ எங்கள் காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்குது, ஸ்ரீ வாஞ்ச் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது, இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, பாலிடெக்னிக் காலேஜ் இருக்குது. எங்கள் காலேஜில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எங்கள் காலேஜ் நிறைய ஸ்பெஷல் இருக்குது. ஏன்னா நாங்கள் டீச் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இபாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டல் இருக்குது. அதில் நம்ம ரியல் டைமாக என்ன எடுத்துக்கிறோமோ, அதாவது என்ன படிக்கிறோமோ அதை அப்ளிகேஷன் ஓரியன்டாக நம்ம கற்றுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காலேஜ் இஸ்ரோட நோடல் சென்டர் IIRS ப்ரோக்ராம், அதான் அவுட்ரீச் ப்ரோக்ராம்னு சொல்லுவோம். ஸோ இந்த அவுட்ரீச் ப்ரோக்ராம் நோடல் சென்டராக இருக்கிறதுனால நம்ம ஃப்ரீயாக ISROட கோர்ஸ் எல்லாம் அசஸ் பண்ணி படிக்க முடியும். ஸோ அப்படி அசஸ் பண்ணி படிக்கிறதுனால என்ன கற்றுக்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக ரிமோட் சென்சிங்னா என்ன, ஸோ என்னென்ன டெக்னாலஜி நியூவாக ஸ்பேஸில் இருக்குது, ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் பற்றி கற்றுக்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம காலேஜில் இருக்குது. புதுசாக AIDS AML மாதிரி எல்லா டெக்னாலஜி கோர்ஸ் நியூ கோர்சஸுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம காலேஜில் உள்ள ஃபெசிலிட்டிலாம் பார்த்தாலே உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அப்புறம் 100% பிளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ 100% பிளேஸ்மெண்ட் நிறைய டாப் கம்பெனிஸ்லேருந்து வராங்க. ஸோ பிளேஸ்மெண்ட் ஆஃபரும் இருக்குது. ஸோ மறக்காமல் நம்ம காலேஜ் விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. ஓகே, ரெடி. யா, ஹலோ, ஐம் சங்கரி. நான் E2W ஸ்டாஃபு. இங்கே நாங்கள் ரத்னம் காலேஜோட ஸ்டாலில் நின்றுட்டுருக்கோம். இங்கே 27, 28 கல்வி கண்காட்சி நடந்துட்டுருக்கு. இங்கே நாங்கள் நிறைய காலேஜஸ் வந்திருக்கு, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. நாங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக கூட்டம் இருக்குது. நிறைய பேர் இன்னும் வரணும்னு எதிர்பார்த்துட்ருக்கோம். நிறையா அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு. இப்போயே அட்மிஷன்ஸ் வேணும்னாலும் நம்ம பண்ணித்தரோம். E2Wக்கு நீங்கள் கால் பண்ணியும் கேட்டுக்கலாம்.
இங்க இருக்க காலேஜஸ் எந்த காலேஜ் வேணும்னாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே இங்க வந்து ப்ரொவைட் பண்ணி தரோம். ஏதாவதுன்னா எங்களுக்கு எங்களோட விசிட்டிங் கார்ட்ஸ் எல்லாமே நாங்கள் கொடுத்துருக்கோம். என்ன ஹெல்ப்னாலும் எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி விசிட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. வணக்கம், நாங்கள் தஞ்சாவூர் ஹிந்துஸ்தான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் நர்சிங் காலேஜ்லேருந்து பேசுகிறேன். நம்ம காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் நியூ பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடில் இருக்குது. நாங்கள் காலேஜ் 15 வருஷமாக ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து வருஷம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 200 ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க. கேட்ரிங்கில் 200 ஸ்டூடெண்ட், நர்சிங்கில் 200 ஸ்டூடெண்ட் படிச்சுட்டு இருக்காங்க. வருஷத்துக்கு 300 ஸ்டூடெண்ட் நாங்கள் வந்து அட்மிஷன் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட வந்து பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இருக்குது, டிப்ளமோ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இருக்குது. நர்சிங்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜிடிஏ ஜென்ரல் டியூட்டி அசிஸ்டன்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், லேப் டெக்னீஷியன் பண்ணிகிட்டு இருக்கோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே டெக்னீஷியன், ஓடி டெக்னீஷியன் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நர்சிங் வந்து 2 இயர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் எங்களுக்கு. இப்போ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 இயர்ஸ் கோர்ஸ், ப்ளஸ் வந்து 10th படிச்சவங்களுக்கு டிப்ளமோ கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் காலேஜ்லேருந்து என்னென்ன சலுகைலாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஃப்ரீ ஃபர்ஸ்ட் பாஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். யூனிஃபார்ம் புக்ஸ் ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருக்கோம். பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்களோட வந்து ட்ரைனிங்லேருந்து அவங்களோட ஃபீஸ் அவங்களே பே பண்ணிக்கிற மாதிரியான ஒரு அதில் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். யூனிஃபார்ம் வந்து ஒரு செட்டு ஃப்ரீயாக கொடுத்துருவோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க ட்ரைனிங் வந்து எங்களுக்கு காலேஜ் 6 மந்த் ட்ரைனிங் வருவாங்க. 6 மந்த் வந்து ட்ரைனிங்காக அனுப்புவோம். ட்ரைனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெளியில் சென்னை, கோயம்புத்தூர், பாண்டிச்சேரி அது மாதிரி 5 ஸ்டார் 7 ஸ்டார் ஹோட்டலுக்கு, மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரைனிங்காக அனுப்புகிறோம். ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா 6 மந்த் இருப்பாங்க. 6 மந்த் ட்ரைனிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் வந்து பேமெண்ட் வாங்கி தருவோம். அதாவது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து 10,000லேருந்து 15,000 வரைக்கும் நாங்கள் படிச்சுட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தரோம். அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபீஸ் அவங்களே பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால நாங்கள் பண்ணிடுவோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து பசங்க வந்து நிறைய பசங்க கஷ்டப்படுற ஃபேமிலிலேருந்து வராங்க. ஸோ அவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ரெண்டாவது தொழில் கல்வியாக போயிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 100% அவங்களுக்கு வேலை நாங்களே வாங்கி கொடுத்துருவோம். அதாவது இப்போ ஃபாரின் போகிறாங்க அப்படின்னாக்கா கேம்பஸ் இன்டர்வியூ மூலியமாக அவங்கள நாங்கள் வெளியிலையும் அனுப்பிட்டு இருக்கோம். அது மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டியும் பண்ணிட்டு இருக்கோம். வேறு எதுவும் இல்லை சார். தேங்க்யூ. இது வந்து ஸ்டடி இன் யூகே. இப்போ இது என்ன பண்றாங்க அப்படின்னாக்க யூகேல வந்து படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இவங்க கொடுக்குறாங்க. இப்போ இந்த ஸ்டால்ல வந்து E2W அப்படின்ட்டு ஸ்டடி இன் யூகேல ஸ்டடி படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அதான் பார்த்துட்டு இருக்கோம். இவங்க தான் அதோட சீஃப். இவங்க தான் வந்து அந்த யூகேல படிக்கிறதுக்கான அந்த வாய்ப்பை கொடுக்குறாங்க. அதுக்கு நிறைய வந்து சில விஷயங்கள்லாம் கொடுக்குறாங்க போல இருக்கு. அது நேராக நம்ம அவர்கிட்ட வந்து ஒரு இன்டர்வியூ கேட்டால் மட்டும்தான் நம்ம அதை தெரிஞ்சுக்க முடியும். நம்ம அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவர்கிட்ட நம்ம ஒரு இன்டர்வியூ பண்ணுவோம். அதில் வந்து ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுப்பாரு. அதில் பார்ப்போம். ஓகே. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் RM ஹரிணி. இப்போ பாசிங் இயரில் நான் 12th ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இங்கே 12th ஃபினிஷ் ஆனோடனே நான் என்ன படிக்கிறதுனே ஒரு ஐடியா இல்லாமல் தான் இங்கே வந்திருக்கேன். இங்கே தஞ்சாவூரில் நடக்கிற இந்த கல்வி கண்காட்சி வந்து எனக்கு செம்மையாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இருக்கேன். இதெல்லாம் தாண்டுறப்ப நான் வந்து கண்டிப்பாக ஒரு ஐடியாவோட போவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இதை வந்து இந்த தஞ்சை முரளிங்க சேனல் மூலமாக நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக எல்லாருமே இதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நான் சந்தோஷ் பேசுகிறேன். பயமாக இருக்குவாங்க. நான் வந்து ஒரு 12th முடிச்சிருக்கேன். எனக்கு என்ன படிக்கிறதே தெரியாம தான் எனக்கு பயமா என்ன படிக்கிறதே தெரியாம தான் அந்த கண்காட்சி தஞ்சாவூர் நடக்கிற கண்காட்சி வந்திருக்கேன். எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. நீங்க எல்லாரும் வாங்க. தமிழ் தஞ்சாவூர் முரளி சேனல் மூலியமா இதை நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ வந்து கல்வி கண்காட்சியில் வந்து பயங்கரமான கூட்டம். இப்போ வந்து எவ்வளவு கூட்டம் இருக்கு பாருங்க. எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் எல்லாருமே அதான் பார்த்துட்டு இருக்கோம். கொஞ்சமா கூட்டம் வந்து பயங்கரமா ஆயிடுச்சு. அவருடைய கூப்பன் கையில இருந்து வாங்கிக்கங்க. மதன்குமார் மோகன் 28வது கவுண்டருக்கு போங்க.
மேலைக்கு அருகில் வந்து எங்கிட்ட வாங்கிக்கோங்க. டோக்கன் கையில டோக்கன் இல்லாம யாரும் வெளியில போவாதீங்க. டோக்கனை வாங்கிட்டு போங்க. ஃபார்ம் மட்டும் எங்கிட்ட கொடுங்க. டோக்கன் வாங்க போவாதீங்க. சார் வாங்க, நல்லா இருக்கேன் சார். எங்கேயும் கொடுக்க வேண்டாம். டோக்கன் உங்களுக்கு தான். டோக்கன் ரிசல்ட் வந்த பிறகு எந்த கல்லூரியில சேர்றீங்க, உங்களுக்கு என்னவே என்ன பண்ணி கொடுக்குறோம். அப்படி